அன்பான ஜோதிட நேயர்களுக்கு நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா துலாம் ராசி அவங்களுக்கு நல்ல பலன்கள் எப்பப்போ வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல நான் யாருன்னா ஸ்ரீஷ்பம் விஜயகுமார், ஜெனட்டிக் அஸ்ட்ராலஜர். இந்த துலாம் ராசிக்கு இப்போ என்ன முக்கியமான நேரம் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் 4 சுபகிரகங்கள் சேர்க்கை வருகிறது. அப்போ இந்த சுபகிரக சேர்க்கைகள் என்னென்ன செய்ய போகுது, என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு சில கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் இருக்குது, அதையும் பார்க்க வேண்டியது. அப்போ நன்மையே அதிகம், அதனால் உங்களுக்கு சரியான காலகட்டம் பயன்படுத்திக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்தில் 4 கிரகம் சொன்னேன். அதில் எப்போருந்து எப்போன்னு தெளிவாக பார்த்துட்டே போவோம். இந்த மே மாத இறுதியிலிருந்து ஜூன் மாதம் ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். சுக்கிரன், அது உங்கள் ராசி அதிபதி, புதன், குரு, அப்புறம் சூரியன், இந்த கிரகங்கள்லாம் ஒன்று சேருது. உங்கள் சூரியன்கிறது உங்களுக்கு 11ஆம் அதிபதி, புதன்கிறது உங்கள் 9ஆம் அதிபதி. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு ஒரு லாட்ரி யோகம் அப்படிம்போம். பொதுவாக உங்கள் குடும்பத்தில் இப்போ பார்க்கலாம், அதுக்காக லாட்ரி சீட் உடனே வாங்குங்கன்னு சொல்லலை. இது பேர் ஜோதிடத்தில் புதையல் யோகம்னு சொல்லுவாங்க. லாட்ரி சீட் யோகம் 3ஆம் அதிபதி வந்தனால லாட்ரி சீட் யோகம் அப்படின்னு சொல்கிறான். அதனால் 1-2 ட்ரை மட்டும் பண்ணி பாருங்கள். அதுக்காக ரொம்ப பெரிய அளவு செலவு பண்ணக்கூடாது. சரி, இது லாட்ரி சீட்டு யோகம்னா இதை வாழ்க்கைக்கு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னா, நமக்கு தேவையான காரியங்கள் ஏதோ ஒன்று ரொம்ப நாளாக பெண்டிங் இருக்குது, அப்போ அதை கொண்டு போய் ப்ராசஸ் பண்ணும் பொழுது ஒரு யோகம் வரும். இதை பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது, இந்த 8ஆம் இடத்தில் தங்க பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டதாக ப்ராசஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு வழிகாட்டி நிவர்த்தி ஆகிடும். சார், பூர்வீக சொத்து இப்போ நிறைய பங்குதாரர் இருக்காங்க, அந்த இடத்த நீங்கள் வாங்கிட்டாலும் சரி, இல்லை மற்றவங்களுக்கு கொடுத்து பணம் வாங்கினாலும் சரி, உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கணிசமான அமௌண்ட் இருக்குது. இதிலே பூர்வீக ரீதியான சொத்துக்களை நிறைய கேஸுகள் நடக்கும். அந்த கேஸாக இருக்கும், ஒரு முடிவுக்கே வரல, 15 வருஷம் ஆச்சுங்க, இன்னும் போயிட்டுருக்கேங்க, ஒரு பலாவலன்னு எதிர்பார்க்கலன்னு நிறைய பேர் இருக்காங்க. அதில் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், இந்த நேரத்தில் கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்டதில்லை, ஒன்று தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரப்போகுது, இல்லை காம்ப்ரமைஸ் வரப்போகுது. அப்போ உங்களுக்கு அதை நிவர்த்தி பண்ணிவிட்டு அடுத்த விஷயத்தை பார்க்கலாம். இதில் என்ன சொல்லுவோம், இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட, பொதுவாக இந்த ராசிக்கு இன்சூரன்ஸ் போட்டாலே யோகம்தான். இந்த துலாம் ராசிக்கு இன்சூரன்ஸ் போட சொல்லுவோம். புதையல் யோகம் கொஞ்சம் உண்டு. இவங்களுக்கு மனைவி, திருமணத்துக்கு பின் யோகம். அப்போ இப்போ திருமணம் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை பற்றி பேசுவோம். திருமணம் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கீங்க, திருமணம் சம்மந்தப்பட்ட ப்ராசஸ்ஸு இப்போ பண்ணலாமான்னா பார்க்கலாம். ஏன்னா உங்கள் 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியான செவ்வாய் 7ஆம் இடத்தில் ஆட்சி ஸ்தானத்தில் இருக்கார். இப்போ 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கேன் சார், சுக்கிரன் இருந்தாலும் மாங்கல்ய ஸ்தானம், மாங்கல்ய ஸ்தானம் பெண் கழுத்தை சொல்லக்கூடியதுனால மாங்கல்யம், இது உங்களுக்கு பாக்கியம் உண்டு, திருமணத்துக்கு தடை இல்லை. திருமணம் சம்மந்தப்பட்ட ப்ராசஸ்ஸு குயிக்காகவே ஆயிரும். உங்கள் ஜாதகத்தில் தேவைப்பட்ட சின்ன பரிகாரம் மட்டும் பண்ணிக்கலாம். அப்போ திருமணம் யாருக்கெல்லாம் நடக்கும், பிடித்த வரன், உங்களுக்கு ரொம்ப நாளாக பிடிச்ச வரனாக இருக்கும், அவங்களே உங்களுக்கு மனைவியாக வருகிற யோகம் உண்டு. இது ஒரு சிலருக்கு பூர்வீகத்தில் சார் சொந்த பந்தத்திலே ஒரு பொண்ணு இருக்குது, அவங்கள பண்ணலாமா, பண்ணலாம். இதில் காதல் திருமணம் தான் இப்போ அதிகமாக கேட்குறாங்க. இந்த ராசிக்கு சார் எனக்கு பிடிச்சிருக்கு, வீட்டில் ஒத்துக்கவே மாட்டேறாங்க, இது என்ன சார் முடிவு பண்ணுறது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு திருமண காலகட்டம் வரும், அப்போ முடிவாகும் உங்களுக்கு காதல் திருமணமே. இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு மேல்னு சொன்னேன் இல்லையா, இதில் சின்ன இனிஷியல் பண்ணலாம். அந்த காதல் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை பண்ணலாம், இல்லை ஜாதகத்தை கொடுக்கலாம், இல்லை குலதெய்வ கோயிலில் வழிபட்டுட்டு எடுத்து கொடுக்கலாம். அப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட ப்ராசஸ்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். இதில் தடைபட்ட திருமணம் இருக்கும் இல்லையா, ஒரு தடைபட்ட திருமணம், சிறு விவகாரத்தான திருமணம், அவங்களுக்கு இப்போ ப்ராசஸ் பண்ண சொல்லுவோம். அப்போ இந்த குறிப்பிட்ட 20 நாளில் ஏதோ திருமணம் சம்மந்தப்பட்ட ப்ராசஸுக்கு சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தி, அதை பார்க்கணும். இதில் நேரம் வேலை தான். அதில் வேலை, உங்கள் 6ஆம் அதிபதி 8இல் இருக்கார். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, வேலையில் ஒர்க்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதில் நைட்டு வேலை பார்க்குற மாதிரி வரும். மேலதிகாரிகள் உங்கள் மானிட்டர் பண்ணுகிறார். இதுக்கு ஒரு சின்ன ஒரு பரிகாரம் பண்ணிக்கிட்டால் போதும். அந்த பரிகாரம் கூடிய சீக்கிரம் சொல்கிறேன். அந்த பரிகாரம் கம்பல்சரி தேவை தான். அதுக்கப்புறம் மேலதிகாரிகள் எப்படி பார்க்குறேன், நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட்டை 2 டைம் வெரிஃபை பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டு. இந்த நேரத்தில் தொழிலை தக்க வச்சுக்கிறது முக்கியம். இந்த நேரத்தில் போய் ப்ரொமோஷன், பதவி உயர்வு, இந்த மாதிரிலாம் இப்போ பேச காலகட்டம் கிடையாது. அப்போ இதை நம்ம எப்போ சாதகமாக பயன்படுத்தி, வெளிநாட்டு வேலைனா சாதகமாக பயன்படுத்திக்கலாம். ஆல்ரெடி ஒரு வேலை இருக்குங்க, இந்த வேலையை விட்டுட்டு நம்ம போகலாமான்னா அதுக்கு ப்ராசஸ் பண்ணுறது தகுதியான காலகட்டம்.
அப்போ இந்த நேரத்தில் விண்ணப்பிக்க, தொழில் சார்ந்த விண்ணப்பிக்க நேரமே தவிர போய் ஆல்ரெடி வேலை செய்கிற பக்கம் போய் கேட்டு வாங்க நேரம் இல்லை. இதுதான் ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டும் கரெக்டாக சொல்கிறோம். தொழில் வகையில் பார்ப்போம். தொழிலில் உங்களுக்கு எப்பவுமே விருத்தி உண்டு. உங்கள் ராசிக்கு சந்திரனாக இருக்கிறனால எப்படி இருந்தாலும் உங்களுக்கு விருத்தி உண்டு. ஏன்னா சந்திரன் ஒவ்வொரு ராசிக்கு மாறிக்கிட்டே இருப்பார். மாற மாற நமக்கு நல்ல காலகட்டம் மட்டும் துலாம் ராசிக்கான கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டால் வெற்றி உறுதி. உங்களுக்கு 11ஆம் அதிபதியான சூரியன் சிறிது காலகட்டம் உங்கள் ராசிக்கு 8ல் இருக்கிறார். இப்போ என்ன சொல்ல போகிறோம், உங்கள் முழு ப்ராஃபிட்டை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. உங்களுக்கு லாபம் உண்டு. அந்த லாபம் எதுலன்னா வராத பணம் வரும். இருக்கிற பணத்தை கொண்டு போய் பார்த்து தான் காணும். இருக்கிற பணத்தை ஃபிக்ஸட் டெபாசிட் போடலாம், இருக்கிற பணத்தை கொண்டு போய் நகையாக வாங்கி வைக்கலாம், இந்த மாதிரி வாங்கி வைக்கணும். தவிர இதை இருக்கிற பணத்தை கொண்டு போய் தொழில் தொடங்க ஆரம்பிக்கிறேன், தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு பண்ணக்கூடாது. இருக்கிற தொழில் என்ன போயிட்டுருக்கோ அப்படியே கண்டினியூ ஆகிட்டோம். அதை மட்டும் தான் பார்க்கணும். தொழிலில் கஸ்டமரோட டிமாண்டை மீட் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு இந்த நேரத்தில் இரவு வேலை, ஒரு சில ஃபோன் கால் லேட்டாகலாம் வரும். அப்போ அந்த தொழிலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில காம்படிஷன் அதிகரிக்கிற காலகட்டமாக இருக்குது. அதை நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஓவர் டியூட்டி பார்க்க வேண்டிய காலகட்டம் தான் இது உண்மை. ஆனால் இது தற்காலிகமாக கொஞ்ச நாள் இருக்கும். இப்போ ஓவர் டியூட்டி பார்க்குறனால என்ன ஆகும்னா நம்பர் ஆஃப் கிளைண்ட் இன்க்ரீஸ் ஆகிரும். இந்த நம்பர் ஆஃப் கிளைண்ட் இன்க்ரீஸ் ஆனால் ஃப்யூச்சரில் நல்ல க்ரோத்து வருகிற காலகட்டம். அப்போ பிஸ்னஸ்க்கு இது தகுந்த காலகட்டம், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டும் தகுந்த காலகட்டம்ல இருக்கிறத மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் நேராக பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு தான் முக்கியமான உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் அதிபதி சனி, அவர் 5ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு என்ன சொன்னால் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கு தேவை. உங்கள் 4ஆம் இடத்த குரு பார்வை 8லிருந்து பார்க்கிறார். அது நல்ல விஷயந்தான். குரு பார்க்க கோடி நன்மை. அப்போ கொஞ்சம் கடின உழைப்பு போட்டால் மென்மேலும் வளர்ந்துடலாம். இந்த நேரத்தில் கிடைக்குதோ கிடைக்கலையோ எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் போக சொல்வேன். இந்த நேரத்தில் மியூசிக், ஸ்விம்மிங் பழக வேண்டிய காலகட்டம். கன்ஃபார்மாக ஸ்விம்மிங் இந்த ராசிக்காரங்களுக்கு தெரியணும். அதனால் ஸ்விம்மிங் சம்மந்தப்பட்டது போயிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். இதில் ஒரு சில பேர் உள்ள ஆட்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதத்தில். இது ஜாதக ரீதியாக வருது. இந்த குறிப்பிட்ட ஒரு 20 நாள் ரவி, மாணிக்கம், இந்த மாதிரி பேர் உள்ள ஆட்கள். அதுக்கப்புறம் லக்ஷ்மியாக இருக்கலாம், காயத்ரியாக இருக்கலாம், வித்யா, சரஸ்வதி, இந்த மாதிரி அம்சமுள்ள பேரில் கொஞ்சம் இந்த ஒரு மாதத்தில் எந்த ப்ராசஸும் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் கிரகங்கள் மாறும், அப்போ ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இந்த பெயர் உள்ள ஆட்கள் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க, ஒரு விஷயத்தை நிவர்த்தி பண்ணலான்னு வந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது இப்போ தக்க நேரம் இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. சார் உங்கள் 6ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானம் ராகு இருக்குது. தொழில் ஆல்ரெடி கவனம்னு சொல்லியிருக்கேன். 6ல் ராகு இருக்கேன். இப்போ நம்ம அதை என்ன சொல்லுவோம்னா உடல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் சம்மந்தப்பட்ட சொல்லணும். 6ஆம் இடத்துல ராகு எப்போ வந்தாலும் டைஜஷன் சம்மந்தப்பட்டது, இன்டைஜஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தை தான் சொல்லணும். அப்போ செரிமானம் தேவை. உணவு பழக்க வழக்கத்தை கரெக்டான உணவாக இருக்கணும், செரிமானம் சம்மந்தப்பட்ட உணவாக தான் எடுத்துக்கணும். இது ஏன்னா ஆல்ரெடி 6ஆம் அதிபதி 8ல் 6ல் ராகு. இந்த ஆசிட் ரிஃப்ளக்ஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கணும். இது உங்களுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட். சரி, இந்த மாதத்தில் வேறு என்னென்ன பண்ணால் சக்ஸஸ் ஆகும்? ஆடு மாடு கோழி வளர்ப்புக்கு பெட்ரு. கோழி பண்ணை வச்சுருக்கிறவங்களுக்கு ரொம்ப யோகமான காலகட்டம். பேங்கிங் சம்மந்தப்பட்டவங்களுக்கு யோகமாக இருக்குது. கணினி துறையினருக்கு நல்லா இருக்குது. அரசியல் அரசாங்க தொடர்புடையவர், அரசாங்கம் வச்சுக்குவோம், அந்த கவர்மெண்ட் ரிலேட்டடு கவர்மெண்ட்டை நடத்துகிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ மூமெண்ட்டில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஹாஸ்டல் நடத்துகிறாங்க, டியூஷன் நடத்துகிறவங்களுக்கு நல்ல யோகம். சரி, யார் தான் கவனமாக இருக்கணும்? இதில் என்ன சொன்னால் வட்டிக்கு கொடுத்து ஃபினான்ஸ் கொடுத்து வாங்குறாங்க இல்லையா, பணம் கொடுத்துருவீங்க, திருப்பி வாங்குறது மட்டும். ஃபினான்ஸ் செக்டார் சம்மந்தப்பட்டதை, அது அஃபிஷியல் ஃபினான்ஸாக இருந்தால் தப்பிச்சிடலாம். மற்ற வீட்டில் சின்ன லெவலில் செய்கிறத பார்த்துருக்கணும். சிறு சேமிப்பு சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் சிட் ஃபண்டு இதை பார்த்துக்கங்க சார். முக்கியமாக பாருங்கள், மொபைல் ஃபோனு, கம்ப்யூட்டர், ஃபேன், இதெல்லாம் திருப்பி சின்ன சின்ன பிரச்சனையாக வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. சரி, இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா 12ல் கேது இருக்கே. 12ல் கேது என்ன பண்ணும்னா, இப்போ பார்த்திங்கன்னா தூக்கத்தில் பாம்பு சம்மந்தப்பட்ட கனவுகள் வந்தால் புற்றுள்ள கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பொதுவாக நீங்கள் வண்டி ஓட்டுறீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் வண்டிக்கு இடையில பாம்பு வரதா இருக்கலாம், இல்லை ஊர்வனை, ஏதோ ஒரு ஊர்வனை சம்மந்தம் டக்குன்னு கண்ணுக்கு தட்டு போடும். இந்த மாதிரிலாம் தட்டம் சர்ப்பம் சார்ந்த கோயிலுக்கு போயிட்டு வர வேண்டிய காலம்னு அர்த்தம். அது குறிப்பாக இந்த மாதத்தில் தேவையற்ற பேச்சுக்கள் குறைக்கணும். இதில் உங்களுக்கு பணம், உங்களுக்கு தர வேண்டிய பணம், ஆளுகிட்ட பணம் இருக்குது, இதுதான் முக்கியம்.
உங்களுக்கு ரொம்ப நாளாக ஒருத்தர் பணம் தர வேண்டியது இருக்கு இல்லையா, அவர்கிட்ட பணம் இருக்குது, இப்போ போய் கேட்டு வாங்கிக்கணும். இதுக்கு ஒரு சின்ன ஒரு பரிகாரம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு 2 பரிகாரம் கொடுக்குறேன். இதில் உங்களுக்கு தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட்டு, வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட்டு, அதுவும் இல்லாமல் வர வேண்டிய பணத்துக்கு. விரலி மஞ்சள் இருக்கு இல்லையா, உங்கள் விரலி மஞ்சளை உங்கள் தலையை வலது பக்கம் 3 டைம், இடது பக்கம் 3 டைம் சுற்றி உடச்சி தூக்கி போடுங்க, தொந்தரவு விலகும். 2வது, இந்த பூம்பூம் மாடுன்னு சொல்லுவாங்க. இந்த மாடு பார்த்திங்கன்னா வீட்டு அருகில் கூப்பிட்டு வருவாங்க, அது அலங்காரம்லாம் பண்ணி. அது கிடைக்கலைன்னா நேராக பசு மாடுக்கு போய்க்கலாம். அந்த மாட்டுக்கு ஒரு பழங்கள், எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா வாழைப்பழம், இதுதான் கொடுக்கணும். இந்த வாழைப்பழம் மாதிரி கொடுக்கும் பொழுது இந்த தோஷ நிவர்த்தி வந்துடும், உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்துடும். இதுதான் உங்கள் ஜாதக அமைப்பு. ஒரு சில நம்பர் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர், பொதுவாக 8 பயன்படுத்தவங்க இந்த காலகட்டத்தில் 8ஆம் நம்பர் நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் 9ஆம் நம்பரும் நல்லா இருக்குது. சார் 8ல்